ஏப்ரல் 2011ல் $50 டச் ஆகிட்டு திருப்பி அந்த $50 கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து 14 வருஷம் எடுத்தாச்சு. 13 அக்டோபர் 2025ல் வந்து $54.49 மேலே வந்து போயிருக்கு. நான் சொன்ன டேட் வந்து 3 ஆகஸ்ட் 2020ல் 29.9, 29 ஆகஸ்ட் 2022ல் வந்து 17.56. ஸோ திருப்பி ஆல்மோஸ்ட் 20% 30% கரெக்ஷன். சிலர் வந்து தங்கம் ஆக முடியாது, அது 100% உண்மை. $11.64. ஸோ 50லேருந்து ஆல்மோஸ்ட் 14 கீழே வந்து அதுக்கப்புறமா 12 கீழே போயிட்டு 3/8/2020 ஆகஸ்ட் 2020ல் வந்து சில்வரோட ஹை $29.9. சில்வர் அந்த மாதிரி இல்லை. சில்வர் வந்து ரிசர்வ் கரன்சி இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், சில்வர் இஸ் நாட் எ ரிசர்வ் கரன்சி. ஸோ அது வந்து ஸ்பெகுலேஷன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் வந்து எடுத்து போய் பிளைண்டாக வாங்கி நாளைக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து $54.5 திருப்பி கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு $68 to $70 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம். ஸோ சில்வர் தான் அடுத்த கோல்டு, வெள்ளி தான் அடுத்த தங்கம் சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், ரைட்டா? எதுக்குன்னா சில்வர் இப்போ சமீபத்தில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் பீட் பண்ணியாச்சு, எல்லா கோல்டும் பீட் பண்ணியாச்சு, எல்லா அசட்ஸும் என்னென்ன நம்மளுக்கு வந்து தெரியுமோ அதை வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து இப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, சார் நான் 1 கிலோ சில்வர் வாங்கினேன், 5 கிலோ வாங்கினேன், 500 கிராம் வாங்கியிருக்கேன், இப்போ வந்து விலை கீழே வந்திருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லி. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரே ஒரு விஷயம் இங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, சில்வர் நல்லா மேலே உச்சத்துல போகும்போது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம். பங்குச்சந்தையில் அதான் பண்றோம், ரைட்டா? எல்லாம் மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாரும் போயிட்டு பையிங் பண்றோம், மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நம்ம வந்து அவாய்ட் பண்றது தான். ஸோ இதுவும் சில்வர்ல ஆயிட்டு இருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்து சில்வர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் திடீர்னு சில்வர் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் திருப்பி என்ன இருக்குன்னு. சில்வர் வந்து தங்கம் ஆக முடியாது, அது 100% உண்மை. எதுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டேட்டாவோட சொல்றேன். 25 ஏப்ரல் 2011, ஓகே, இந்த ரேட் வந்து யூஎஸ்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிற சில்வரோட ரேட்டு, ஓகே. ஸோ 25 ஏப்ரல் 2011 வந்து சில்வரோட ஹை வந்து $50 யூஎஸ்டி, ஓகே, $50 அவங்களோட ஒரு லாட்டுக்கு, ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஸோ ஏப்ரல் 2011 வந்து $50 ஹை. 28 டிசம்பர் 2015, 4 வருஷம் கழிச்சு 28 டிசம்பர் 2015 வந்து சில்வரோட லோ வந்து $13.6. என்ன அர்த்தம்? $50 போயிட்டு $13.6 வரைக்கும் கீழே வந்திருக்கு. பர்சன்டேஜ் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 70-75% கரெக்ஷன். ஸோ நீங்கள் ஏப்ரல் 11ல் வந்து $1,00,000 சில்வர் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு வந்து உங்களோட வேல்யூ வெறும் $1,00,000னா ₹26,000 தான் இருக்கும் அன்னைக்கு 2015ல். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கரெக்ஷன், ஆல்மோஸ்ட் 75% கரெக்ஷன். அதுக்கப்புறமா சில்வர் வந்து ஃபர்தரா 5 வருஷம் கழிச்சு 16 மார்ச் 2020யோட லோ பார்த்தீங்கன்னா $11.64. ஸோ 50லேருந்து ஆல்மோஸ்ட் 14 கீழே வந்து அதுக்கப்புறமா 12 கீழே போயிட்டு 3/8/2020 ஆகஸ்ட் 2020ல வந்து சில்வரோட ஹை $29.9. ஸோ திருப்பி ஏற ஸ்டார்ட் ஆயிருந்தது. சரி, ஏற ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம வாங்கிடலாமா? ஏன்னா கோவிட் டைம் கரெக்டா ஆகஸ்ட் 20ல மேலே போகும்போது ஒரே மாசத்துக்குள்ள நான் சொன்ன டேட் வந்து 3 ஆகஸ்ட் 2020ல 29.9, 29 ஆகஸ்ட் 2022ல வந்து 17.56. ஸோ திருப்பி ஆல்மோஸ்ட் 20% 30% கரெக்ஷன், ரைட்டா? அதுக்கப்புறமா இப்போ 13th அக்டோபர் 2025 ஹை வந்து 54.49, எக்ஸாக்டா சொல்ல போனா யூஎஸ்டி ஹை டச் ஆயிருக்கு. என்ன அர்த்தம்னா, ஏப்ரல் 2011ல $50 டச் ஆகிட்டு திருப்பி அந்த $50 கிராஸ் பண்றதுக்கு வந்து 14 வருஷம் எடுத்தாச்சு.
13 அக்டோபர் 2025 வந்து $54.49 மேலே வந்து போயிருக்கு. அந்த டைம் நானும் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போட்டேன். ஏன்னா சில்வர் வந்து அடுத்த கோல்டு ஆக முடியாது, கரெக்ஷன் வந்து இதில் ஸ்டீப்பாக வரலாம். எதுக்கு ஆக முடியாது? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கோல்டு வந்து எப்பயுமே கீழே வருது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது. ஒரு கோல்டு வீடியோ போட்டிருக்கோம், அதில் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா ரிசர்வ் பேங்க்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து கோல்டை வாங்கி ட்ரேடிங் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரி வந்து உடனே வாங்கிட்டோம் உடனே விற்றுட்டோம் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண போகிறது இல்லை. அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இமீடியட்டாக பெருசாக வராது. ஆனால் சில்வர் அந்த மாதிரி இல்லை. சில்வர் வந்து ரிசர்வ் கரன்சி இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், சில்வர் இஸ் நாட் எ ரிசர்வ் கரன்சி. ஸோ அது வந்து ஸ்பெகுலேஷன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும், நம்ம கமாடிட்டிஸ் மார்க்கெட் மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பொருள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து போயிடுச்சுன்னா அது வந்து கீழே வரத்துக்கும் அதே ஸ்பீடில் சான்சஸ் இருக்குது. ஸோ $50 14 இயர்ஸ்க்கு அப்புறமா கிராஸ் ஆகிட்டு $54.49 ஹை டச் ஆகிட்டு இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு நம்ம வந்து 48.62 இருக்கோம். ஸோ திருப்பி மேலே போகுமா? மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று 14 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த $50 வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ திருப்பி மேலே போகணும்னா இந்த $50 அந்த $54 இப்போ ரீசெண்டாக ஹையை டச் பண்ணது $54.5 வந்து கிராஸ் பண்ணி சில்வர் வந்து ரேட் மேலே போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து எடுத்து போய் பிளைண்டாக வாங்கி நாளைக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து $54.5 திருப்பி கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு $68 to $70 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பி சொல்றேன், சில்வர்ல 75% கூட கரெக்ஷன் வரலாம். ஓகே, ஸோ நான் சொன்னேன்னு வாங்காதீங்க. ஆனால் அது ஏன் ஃபீலிங், அது நான் வந்து சொன்னது தப்பாக போதோ ரைட் ஆக போதோ அது வந்து டைம் தான் சொல்லும். ஆனால் என் ஃபீலிங் என்னன்னா ஒரு $68 to $70 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுக்கு இருக்குன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. ஓகே, திடீர்னு சில்வரோட யூசேஜ் வந்து ஏறி இருக்கு. இவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து பார்த்த டேட்டா வந்து ஜஸ்ட் சில்வர் தான், அவ்வளோதான். ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் மட்டும் கொஞ்சம் யூஸ் ஆகும், பெருசாக வந்து யூசர்ஸ் அதோட வந்து ஆனது இல்லை. ஸோ ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கமாடிட்டியாக அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் காரணம் கோல்டுக்கும் சில்வருக்கும் ப்ரைஸ் வேரியேஷன். ஓகே, ஸோ கோல்டு ஒரு ரேட்டில் இருக்குது, சில்வர் ஒரு ரேட்டில் இருக்குது, அது ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப பெருசாக ஏறிச்சு. ஓகே, இப்போ மார்க்கெட்லேயும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஸ்டாக்கோட பி வந்து 100, இன்னொரு ஸ்டாக்கோட பி வந்து வெறும் 20னா கண்டிப்பாக 100 வந்து கீழே வரணும், இல்லைன்னா 20 வந்து மேலே போகணும். ரைட்டா? ஸோ என்ன வேணா ஆகலாம், ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து குறையணும். அதே மாதிரி கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல வந்து கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் க்ளோஸ் டவுன் ஆகணும். ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ரொம்ப வைடாக இருக்கு இன்னைக்கு டேட்ல. ஸோ இதர் கோல்டு கீழே வரணும், இல்லை சில்வர் மேலே போகணும். ரைட்டா? ஸோ கோல்டு ரொம்ப கீழே வருமா? ரொம்ப கீழே வர மாதிரி கோல்டு தெரியல. ஸோ என்ன சான்சஸ், கொஞ்சம் சில்வர் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் $68 to $70 வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அகெயின் ரிப்பீட் பண்றேன், நான் சொல்லி நீங்க வந்து வாங்காதீங்க, இது வந்து லக் கூட இருக்கும். ரெண்டாவது, இப்போ யூசஸ் வந்து சில்வரோட திடீர்னு ரொம்ப ஏறி இருக்கு. என்னன்னா செமி கண்டக்டர்ல வந்து சில்வர் யூஸ் ஆகுது, ஆக்சுவல் சில்வரே யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இவ்வளோ வரைக்கும் செமி கண்டக்டர் பற்றி வந்து எவனும் பேசினது இல்லை. ஆனால் இப்போ இந்தியாவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. செமி கண்டக்டர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஃபியூச்சரில் போயிட்டு இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து அது வந்து பெரிய லெவலில் யூசேஜ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால சில்வரோட ஆக்சுவல் டிமாண்டே வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது, இவி வெஹிக்கிள்ஸில் வந்து ஃபிட் பண்ணுற பேட்டரிஸ், எலக்ட்ரிக் பேட்டரிஸ், அதில் வந்து சில்வர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணி மட்டும் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்களேன், க்ரூட் ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வார் சுச்சுவேஷன் இருந்தால் கூட, இத்தனை வார் எல்லாம் ஆயிட்டு கூட க்ரூட் வந்து அந்த 60-65 ரேஞ்சிலே இருக்கு, மேலே போகல. எதுக்குன்னா க்ரூடோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் கீழே போகும். ஆனால் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து டிமாண்ட் ஏறிட்டு இருக்கு. ஸோ இவி வெஹிக்கிள்ஸ் டிமாண்ட் ஏற பேட்டரிஸோட டிமாண்ட் ஏறும். பேட்டரிஸோட டிமாண்ட் ஏறிச்சுன்னா அந்த பேட்டரிஸ்ல லித்தியம் அயன் ஒரு பேட்டரிஸ்ல வந்து சில்வர் வந்து யூஸ் ஆகுது. அது ரெண்டாவது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. ஸோ செமி கண்டக்டர் ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி, பேட்டரி ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. மூணாவது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி என்னன்னா சோலார் பேனல். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் எனர்ஜி இல்லாமல் நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கும் ஆசை. வேர்ல்டு வைட் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிற மோஸ்ட் கிளீனஸ்ட் எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜி. ரைட்டா?
ஸோ சூரியத்துலேருந்து என்ன வெயில் அடிக்குதோ அதுலேருந்து வந்து நம்ம எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த சோலார் பேனல்ஸில் வந்து சில்வர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த லெவல்லையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சோலாரோட சில்வரோட யூஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ செமிகண்டக்டர், பேட்டரி இண்டஸ்ட்ரி, சோலார் பேனல், இந்த 3 இண்டஸ்ட்ரினால சில்வரோட டிமாண்ட் ஏறிட்டே போகுது. ஃபார்மா, சின்ன சின்ன நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அங்கே வந்து எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்த 3 இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து க்ரோத் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சில்வர் வந்து நான் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கேன். ஸோ கரெக்ஷன் நல்லா வந்துச்சுன்னா, சரி நீங்கள் உச்சத்தில் போயிட்டு 1,80,000 2 lakhsல வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணுவாங்க, ரைட்? அவ்வளோ ஃபுல் ஸ்பீடில் ஏறும்போது நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அக்யூமுலேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரே அடியாக நீங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சில கிராம கூட நீங்கள் வந்து சில்வரை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுதான் சில்வரோட மேட்டர். எனக்கு தெரிஞ்சு கோல்டு வீடியோ மாதிரி சில்வர்லையும் சொல்கிறேன், ரொம்ப பெரிய கரெக்ஷன் நான் வந்து இப்போ எதிர்பார்க்கல. ஏன்னா டிமாண்ட் வந்து ஆக்சுவல் டிமாண்டே ஏறிட்டு இருக்கு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே சில்வர் வந்து கோல்டு ஆக முடியாது. அது வந்து அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா சில்வரில் எப்போ வேணால் 70-80% கரெக்ஷன் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரி கேன் ரிப்பீட் இட் செல்ஃப், கண்டிப்பாக கேன் ரிப்பீட். ஸோ அது ஆகுமா இல்லையா டைம் தான் சொல்லும். ஆனால் இப்போத்துக்கு 68-70 வரைக்கும் போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. நன்றி.